அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியவர்களே, சகோதரர்களே, அல்லாஹ் குர்ஆனில் சொல்றான், சனஸ்தத்ரிஜுஹும், நான் உங்களை விட்டு பிடிப்பேன். நீங்கள் ஆடு ஆட்டமெல்லாம் ஆடுங்கோ, போடு கூத்தெல்லாம் போடுங்கோ, செய்யக்கூடிய அநியாயமெல்லாம் செய்யுங்கோ, உங்களை நான் முதலாவது சக்கராத்தில் பிடிப்பேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒவ்வொரு தலைமுடிக்கும் ஒவ்வொரு ரோமத்துக்கும் சக்கராத்துடைய வேதனை இருக்கு. ஒரு முடியுடைய ஒரு ரோமத்துடைய சக்கராத்துடைய வேதனை இந்த உலகத்தில் போடப்பட்டா உலகத்தில் உள்ள அனைத்து மக்களும் செத்து மடிந்து விடுவார்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அன்பார்ந்தவர்களே, ஒரு நிமிஷம் சக்கராத்து வந்தாலே தாங்கிறான். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவங்க சொன்னாங்க, அல்லாஹ் அவங்கள வஃபாத்தாக்கி போட்டு மீண்டும் உயிரை கொடுத்தான். இஸ்ராயில் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே, சக்கராத்து எப்படி இருந்தது? சொன்னாங்க, இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு மாட்டை பச்சையாக வச்சு உரிச்சா எப்படி பயங்கரமோ அசையும் விட பயங்கரம் என்று சொன்னாங்க. உங்களுக்கு தெரியும், ஏரியல் ஷரோன் இஸ்ரேல் நாட்டின் பழைய ஜனாதிபதி. இவன் முஸ்லீம்களை கொண்டான், சின்ன சின்ன பிள்ளை எல்லாத்தையும் கொண்டான், பெண்களை அவன் படையை போட்டு கற்பழிச்சான், எத்தனையோ பொடியமார்களை யுவதிகளை ஜெயிலில் போட்டு கரண்ட் வச்சு கொண்டு அந்த பொடி எல்லாத்தையும் சிங்கத்துக்கு பண்டிக்கு நாய்க்கு இறையாக மாற்றினான். இந்த ஏரியல் ஷரோன் முஸ்லீம்களுக்கு அவ்வளோ அநியாயம் செய்தான். இந்த ஏரியல் ஷரோன் அல்லாஹ் சக்கராத்தில் பிடிச்சான். எப்படி பிடிச்சான்? 8 வருஷங்கள் பிடிச்சான். அவன் முழு உடம்புமே கிருமிகள், புழுக்கள். அது மட்டுமா, அவன் தலையில் ஒரு கேன்சர் கட்டி வரும். அது குணமானது அது களத்துக்கு வந்துடும், நெஞ்சுக்கு வந்துடும். குணமானதும் இடுப்பு, கால், கரண்ட கால், மீண்டும் கரண்ட கால் இருந்து தலை முட்டுக்கும் வரும். எத்தனையோ பெரிய பெரிய டாக்டர்மார்கள், எவ்வளவோ சயின்டிஸ்ட்மார்கள், எவ்வளவோ மருந்துகளை கொடுத்தும் எந்த மருந்தும் எந்த விதமான பிரயோஜனம் அளிக்கல. அல்லாஹ் பிடிச்சா சும்மா பிடிப்பானா? இப்போ சிலவன் கேட்குறாங்க, பலஸ்தீனுக்கு இவ்வளோ அடிக்கிறாங்க தானே, முழு உலகம் பார்த்து கொண்டிருக்குது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே, அப்படி கேட்குறாங்க. அன்பார்ந்தவர்களே, கண்ணியத்துக்குரியலே, அல்லாஹ்வுடைய பிடி ரொம்ப கடினமானது. அவன் முதலாவது சக்கராத்தில் பிடிப்பான், 2வது கபரில் பிடிப்பான், 3வது கியாமத்தில் பிடிப்பான். எல்லாத்துலேயும் சரி